Hi friends, welcome back to SS Twins Kitchen. இன்னைக்கு creamy-ஆன white sauce pasta and spicy veg pasta எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்தாவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். பாஸ்தா குக் ஆனதும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாஸ்தாவை ரெண்டாக பிரிச்சுட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா அண்ட் ஸ்பைசியாகவும் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒயிட் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துட்டு அதில் பொடியாக நறுக்குன கார்லிக், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே க்யூபாக கட் பண்ண ஆனியனையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நான் பட்டாணியும் கேரட்டும் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. ஆல்ரெடி நம்ம பாஸ்தாவில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்துட்டே சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கேரட் அண்ட் பட்டாணி ரெண்டையுமே பாயில் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இப்போ எல்லா கடையிலுமே ஈஸியாக கிடைக்குது, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பைசி பாஸ்தாவை விட க்ரீமி பாஸ்தா குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நான் 100 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன், ஸோ அதுக்காக நான் 200 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெஷ் க்ரீமை ரொம்ப குக் பண்ண தேவையில்லை, நீங்கள் உடனே பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும், ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா ட்ரை ஆகிடும், க்ரீமியாக இருக்காது. இந்த க்ரீமி பாஸ்தாவில் வெறும் கேரட் பட்டாணி தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இதை சூடாக குட்டீஸுங்களுக்கு சர்வ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ரீமி அண்ட் ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இப்போது ஸ்பைசி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன கார்லிக் சேர்த்துக்கோங்க. அது கூடவே க்யூபாக கட் பண்ண ஆனியனையும் சேர்த்துக்கோங்க. இதில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கல, உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே க்யூபாக கட் பண்ண கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணியும் கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கேப்சிகம் ஆல்ரெடி வேக வைக்க தேவையில்லை, அது சீக்கிரம் வெந்துடும். வெஜிடபிள் குக் ஆனதுக்கப்புறமா பாஸ்தாவில் கொடுத்துருக்குற மசாலாவை ஆட் பண்ணுறேன். நான் இதுக்கு தனியாக மசாலா எதுவும் ரெடி பண்ணலை. இந்த பாஸ்தா மசாலா வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே டொமேட்டோ ஆனியன் பியூரி ரெடி பண்ணிவிட்டு அதில் சில்லி பவுடர் கரம் மசாலா சேர்த்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே நான் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போது 2 நிமிஷம் கழித்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இந்த மசாலா கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த ஸ்பைசி பாஸ்தாவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் இப்போ சூடாக சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, க்ரீமி அண்ட் ஸ்பைசி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. எனக்கு க்ரீமி பாஸ்தா தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் வீட்டில் இந்த 2 பாஸ்தாவையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த பாஸ்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, அப்பப்போ ஆரோக்கியமாகவும் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.